ஒரு காலத்துல பொம்பளைங்க ஓட்டு எம்ஜிஆருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பெண்களுடைய ஓட்டு தளபதிக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இந்த அரசினுடைய சாதனை, பெண்களுக்காக செய்திருக்கிற சாதனைகள், பெண்களுக்காக செய்திருக்கிற எல்லா திட்டங்களும் பெண்களை நோக்கி செய்கிற திட்டங்கள். குறிப்பாக படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிற வகையில ஆங்காங்கு மினி டைடல் பார்க் போட்டிருக்காங்க. பெரிய டைடல் பார்க் போறதோட மினி டைடல் பார்க். சிப்காட் மட்டும் 40 இடத்துக்கு மேல புதிய சிப்காட் சிட்கோ புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. தொழிற்சாலையில உருவாக்க ஆயிரக்கணக்கான ஒப்பந்தத்தை போட்டு எல்லா தொழிற்சாலையிலும் கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க. கல்வியை பொறுத்தளவு இடையில கல்வியை நிறுத்தக்கூடாது என்பதற்காக அவர்களை உற்சாகப்படுத்துகிற வகையில 1000 ரூபாய் பணம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உயர்நிலை கல்வி பயிர்வதற்காக அந்த பணம் தருகிறார். அடிமட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு உள்ள திட்டங்கள், நடுத்தர வர்க்கத்தினுடைய திட்டங்கள், பள்ளி மாணவர்கள், வேலை வாய்ப்பு, சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், அனைத்து வகையிலுமே ஒரு நிறைவு பெற்ற நல்ல சொன்ன வாக்குகள் நிறைவேற்றிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிற காரணத்தால் மக்கள் உறுதியாக இதை ஏற்றுக்கொள்வார்கள். தளபதி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே எத்தனை பேர் புதிதாக வந்தாலும் கூட அவர்கள்லாம் எங்களை ஒன்றும் பாதித்து விடாது. அந்த அவர்களால் எங்களை பாதிக்க வைக்க முடியாது. இடைஞ்சல் பண்றதாக வருகிறார்கள், பல இடத்திலே பல மாதிரியாக பேசுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு நியாயம் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் அல்லது அவருடைய பதவி என்பது பெரிய பதவி, அதை கூட லட்சியம் இல்லாமல் எல்லாம் பேசுகிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பொதுமக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தால் சரியாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். கூடுதல் பலத்தோடு திமுக வரும். ஏற்கனவே இருக்கிற கூட்டணியோடு புதிதாக கூட்டணி எல்லாம் ஆட்கள் வந்திருக்கிறார்கள். தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில வந்திருக்கிறது. எனவே கூடுதல் பலமாக இருக்கும். சார், இப்ப சராசரியான மக்கள் காலங்காத்தால எழுந்து அவங்களுக்கு நிறைய ருட்டீன்ஸ் இருக்கும். காலையில எழுந்திருப்போம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அமைச்சரா இருக்கிறவங்களுடைய டே டு டே ரொட்டீன் என்னவா இருக்கும் அப்படின்னு. நீங்க காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இன் பிட்வீன் உங்களுக்கு என்ன மாதிரியான ரொட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும் சார்? சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பணி என்பதே தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது ஒரு தலையாய கடமை. முடிந்தவரை சட்டத்துக்கு உட்பட்டு அரசு அதிகாரிகளோடு சுமூக உறவோடு செய்வதுதான் சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. கூடுதலாக அமைச்சராக வருகிற போது தனக்கு அளிக்கப்பட்ட துறை, அந்த துறையின் வாயிலாக ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த துறையில் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது கூடுதல் பொறுப்பாக இருக்கும். அப்படி அந்த பொறுப்புகளை சரியான நேரத்தில் முதலமைச்சரிடம் சொல்லி அதற்கான நிதியை பெற்று அதை மக்களுக்கு கொண்டு சேர்வதுதான் அமைச்சருடைய பணியாக இருக்கு. செய்வதை திருந்த செய்வது அமைச்சராக இருந்தது. தலைமை என்ன நினைக்கிறது, அரசாங்கம் என்ன நினைக்கிறது, அதில் தவறு இல்லாமல் செய்வதுதான் அமைச்சருடைய பணி. ஏதாவது தவறு ஏற்படுமானால் அது கண்டிக்கக்கூடிய அவர்களுக்கு. எனவே அமைச்சர் என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அது ஒரு கூடுதல் பொறுப்பாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நான் துறையின் மூலமாக அதை கொண்டு நிறைவேற்றி தருவது ஒரு முக்கியமான பணி.